கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். Psalm 121:7. The Lord shall preserve you from all evil. அன்பான சகோதர சகோதரிகளே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டு அநேகர் உயிரிழந்த போது உயர்த்தப்பட்ட ஒரு கம்பில் பாம்பின் உருவம், நிகுஸ்தான் என்ற உருவம் நிறுத்தப்பட்டது. அதனை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். சவுல் தன் மருமகனான தாவீதை கொல்வதற்காக வேட்டையாடினான். வனாந்தர நாரையைப் போல தாவீது அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டார். ஒரு நாளும் கர்த்தர் தாவீதை சவுலுடைய கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. எல்லா தீங்குக்கும் விலக்கி தாவீது காக்கப்பட்டார். யூத ஜனங்கள் மீது ஆமான் அநியாயமாய் கொலை செய்வதற்காக திட்டம் போட்டான். ஆனால் உபவாச ஜெபம் செய்து கர்த்தரை நோக்கி பார்த்த எஸ்தரும் யூத ஜனங்களும் மொர்தெகாயும் காப்பாற்றப்பட்டார்கள். இன்று நீங்களும் நானும் காக்கப்பட முடியும். கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் காணப்படுகிறார். ஆம், எவ்வளவு இக்கட்டான, கண்ணீரான, கவலையான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் பிழைப்போம். அவர் நம்மை விடுவிப்பார், பாதுகாப்பார், அரவணைப்பார், ஆதரிப்பார், கண்ணீரை துடைப்பார். ஆமன். எங்களை தீங்குக்கு விலக்கி காப்பவரே, பரமபிதாவே, தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகளை விற்ற மக்கள் கைது செய்யப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவரவர் குழந்தைகள் அவரவர் பெற்றோரிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் தாழ்மையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கடத்தப்படுகிற பிறந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதில் உதவி செய்கிற செவிலியர்களுக்காக, மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள இதயத்தை தாரும். மனம் திரும்புதலின் அவசியத்தை நீர் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணத்திற்கு ஆசைப்பட்டு இப்படி துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபடாதபடி அவர்கள் காணப்பட கிருபை கொடுங்க. நம்முடைய சமூகத்திலே குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக சிறு குழந்தைகளுடைய குடும்பங்கள் காணப்பட தேவனை கிருபை செய்யும். தர்மியான ஜெபத்தை ஏறெடுக்க தேவனை நீர் தந்த நல்ல தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.